ராகவன், அவரது மனைவி சுபத்ரா மற்றும் அவரது 6 வயது மகன் தீபக் மூவரும் நகரத்தில் குடியேறினர். ராகவனுக்கு வேலையில் கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்பட்டு இந்த நகரத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டார். ராகவனின் மனைவி சுபத்ராவும் வேலைக்கு செல்வதால் அவரது மகன் தீபக்கை கவனிப்பதற்காகவும் வீட்டு வேலை செய்வதற்காகவும் கமலா என்ற பெண்மணியை நியமித்தனர். கமலா கணவனால் கைவிடப்பட்டு தனி ஒருவராக இருப்பதனால் தன் வீட்டிலேயே தங்கிக் கொள்வதற்கு அனுமதித்தார் ராகவன். கமலாவை வேறு திருமணம் செய்து கொள்ளுமாறு இருவரும் வற்புறுத்தவே கமலா அதை மறுத்துவிட்டார். கமலாவும் அவர்களின் வீட்டு வேலைகளையும் தீபக்கையும் சிறப்பாக கவனித்துக் கொண்டார். கமலாவிற்கு தேவையானதை ராகவனும் அவரது மனைவியும் பார்த்து கொண்டனர். தீபக்கின் மேல் கமலா தன் சொந்த பிள்ளையைப் போல அதிகமாக பாசம் வைத்திருந்தார். தீபக்கும் கமலாவின் மேல் அதிகம் பாசம் வைத்திருந்தான். அவரை கமலா அம்மா என்றே அழைக்கத் தொடங்கினான். இதை அவர்களும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. கமலாவும் தான் வேலை செய்கின்றோம் என்ற எண்ணம் இல்லாமல் தனது சொந்த குடும்பத்தைப் போல அனைத்தையும் பார்த்து கொண்டார். ராகவனும் அவரது மனைவியும் கூட இவரிடம் எந்த வித்தியாசமுமின்றி தனது உறவினரைப் போல நடத்தினர். சில வருடங்கள் கழிந்தன. தீபக்கும் இப்பொழுது கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு வேலை தேடத் தொடங்கினான். எதிர்பார்த்தது போலவே ஒரு நல்ல வேலை கிடைத்தது. வேலைக்கு செல்லத் தொடங்கினான். தீபக்கிற்கு திருமணம் செய்து வைக்கும் ஆசை பெற்றோர்களுக்கு ஏற்பட்டது. அதன்படி மாலினி என்ற வசதியான குடும்பத்து பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைத்தனர். குடும்பத்தில் அனைத்தும் சுமூகமாகவே சென்று கொண்டிருந்தது. தீபக்கின் அப்பாவும் அம்மாவும் தங்கள் பணியில் இருந்து ஓய்வு பெற்றனர். ஒரு நாள் தீபக்கை அழைத்த அவரது தந்தை ராகவன், எங்களுக்கு இந்த நகரத்து வாழ்க்கை சலித்து விட்டது. நாங்கள் நமது சொந்த கிராமத்திற்கே சென்று வாழலாம் என முடிவு செய்துள்ளோம். புதிதாக திருமணமான நீயும் உனது மனைவி மாலினியும் சந்தோஷமாக வாழ்க்கையை தொடங்குங்கள். நாங்கள் எப்பொழுது உனது நினைவு வருகின்றதோ அப்பொழுது உன்னை காண வருகிறோம் என்று கூறினார். அவர்களை விட்டு பிரிய மனம் இல்லாவிட்டாலும் அவர்கள் சொல்வது சரி என தீபக்கிற்கு தோன்றியது. கடைசி காலங்களில் மன அமைதியாக அங்கு வசிக்கட்டும் என அவனும் சம்மதித்தான். பிறகு கமலாவையும் தங்களுடன் அழைத்துச் செல்கிறோம் என்று கூற, தீபக் கமலா அம்மா என்னுடன் இருக்கட்டும் என்று அவரை பார்க்க, அவரும் நான் தீபக்குடன் இருக்கின்றேன் என கூறினார். அவர்களும் சரி என சொல்லிவிட்டு தனது கிராமத்திற்கு குடிபெயர்ந்தனர். சில மாதங்களில் தீபக்கின் மனைவி மாலினியும் கருவுற்றாள். அவரையும் சிறப்பாக கவனித்துக் கொண்டார் கமலா. பிறகு குழந்தையும் பிறந்தது. அந்த குழந்தையையும் தனது சொந்த பேரனைப் போல அன்பாக கவனித்து அனைத்து பணிவிடைகளையும் செய்து வந்தார் கமலா. சில வருடங்களில் அந்த குழந்தையும் பள்ளிக்கு செல்ல தொடங்கியது. இப்பொழுது கமலாவிற்கு சற்று வயது கூடியது. இப்பொழுதெல்லாம் எந்த பொருளை எங்கு வைக்கின்றோம் என்று மறதி வர ஆரம்பித்தது கமலாவிற்கு. ஒரு நாள் விலை உயர்ந்த பொருள் ஒன்றை கமலா சுத்தம் செய்யும் பொழுது கை தவறி விழுந்து அது உடைந்து போனது. வீட்டினில் மாலினி மட்டுமே இருந்தாள். அவளும் அதை கவனித்தாள். மனதிற்குள் இவருக்கு வயதாகிவிட்டது என உணர்ந்து கொண்டாள். ஆனால் அதை கமலாவிடம் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. மறுநாள் காலை ஒரு நடுத்தர வயதுடைய பெண் ஒருவர் வீட்டில் இருப்பதை கமலா கண்டார். அந்த பெண் மாலினியிடம் பேசிக்கொண்டிருந்தார். அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை கவனித்த கமலா, இவள் புதிதாக வீட்டு வேலை செய்ய வந்திருப்பவள் என்பதை உணர்ந்து கொண்டார். கமலாவும் மனதிற்குள் அழத் தொடங்கினார். தனக்கு வயதாகிவிட்டதால் தன்னுடைய இடத்திற்கு வேறு ஒரு ஆளை நியமனம் செய்ய உள்ளனர். தன்னை எப்படியும் இந்த வீட்டை விட்டு வெளியேற்றி விடுவர். தீபக்கையும் குழந்தையும் காணாமல் எப்படி இருப்பேன், எங்கு செல்வேன் என்று மனம் குமுறியவாறே சோகமாக ஒரு ஓரத்தில் நின்றிருந்தார். ஒரு ஓரமாக நின்று கொண்டிருந்த கமலாவை பார்த்த அந்த நடுத்தர வயது பெண் மாலினியிடம் இவர் யார் என்று கேட்க, இவர்தான் எங்களை இத்தனை வருடங்களாக பார்த்து கொண்டிருந்தவர். அந்த இடத்திற்கு தான் உன்னை நியமனம் செய்ய உள்ளோம் என்று கூறினாள். தான் நினைத்தது சரிதான் என்று நினைத்த கமலா சோகத்துடனேயே தனது அறையை நோக்கி செல்ல முயற்பட்டார். அந்த நடுத்தர வயது பெண், உங்கள் வீட்டில் எத்தனை பேர் உள்ளனர் என்று கேட்க, மாலினி, நான், எனது கணவர் மற்றும் ஒரு பிள்ளை மற்றும் எங்களின் அம்மா உள்ளார் என பதிலளித்தார். இதை கேட்ட கமலா ஒன்றும் புரியாமல் மாலினியை பார்த்தார். மாலினி அருகில் வந்து, நீங்கள் எங்களது குடும்பத்திற்காக இத்தனை வருடங்கள் கஷ்டப்பட்டு உள்ளீர்கள். எனது கணவரையும் எனது மகனையும் நன்றாக கவனித்து கொண்டு உள்ளீர்கள். அதற்கு நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கின்றோம்.
இப்பொழுது உங்களுக்கு வயதாகிவிட்டது. இப்பொழுது அந்த நன்றியை திருப்பி செலுத்தும் நேரம் வந்துவிட்டது. இனி நீங்கள் எனது மகனை மட்டும் கவனித்துக் கொண்டால் போதும். வீட்டு வேலை செய்வதற்கு வேறு ஆளை நியமித்து விட்டோம். எனது கணவர் உங்களை சொந்த அம்மாவாக நினைப்பதாக பலமுறை கூறியிருக்கிறார். உங்களை அவர் எப்பொழுதும் ஒரு வேலையாளாக பார்த்ததில்லை. நாங்களும் அப்படி பார்க்கவில்லை. அப்படிப்பட்ட உங்களை நாங்கள் எப்பொழுதும் கைவிட மாட்டோம். நீங்கள் இருக்கும் வரை எங்களுடனேயே இருக்க வேண்டும் என மாலினி கூறினார். இதை கேட்ட கமலாவிற்கு என்ன சொல்வது என்று புரியாமல் அழத் தொடங்கினார். அழுது கொண்டிருந்த கமலாவின் கையை பிடித்து மாலினி நாங்கள் இருக்கின்றோம் என கண்களாலேயே பதில் சொன்னார்.